பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين. الصلاة والسلام على نبينا المرسلين وآله وأصحابه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. قل ربي أدخلني مدخل صدق وأخرجني مخرج صدق واجعل لي من لدنك سلطانا نصيرا. صدق الله العلي العظيم. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم: ألا أخبركم خيار أمرائكم وشرارهم خيارهم تحبونهم ويحبونكم وتدعون لهم ويدعون لكم شرارهم تبغضونهم ويبغضونكم وتلعنوهم ويلعنوكم أو كما قال عليه الصلاة والسلام. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. الحمد لله. அளவற்ற அருளாளர் நிகரற்ற அன்புடையவனாகிய இறைவன் அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். நம் மீதும் மேலான நமது தலைவர் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், முழு உலக முஸ்லீமான ஆண்கள், பெண்கள் அனைவரின் மீதும் நம்மை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற ஏக இறைவன் அல்லாஹு தஆலாவுடைய சாந்தியும் சமாதானம் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சகோதர பெருமக்களே, இன்றைய தினம் ஜனவரி 26 நாடு முழுக்க பட்டி தொட்டிகளில் எல்லாம் இந்தியாவுடைய 75வது குடியரசு தினம் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. நாட்டுடைய முதல் குடிமகன் ஜனாதிபதி முதல் கடைக்கோடியில் இருக்கின்ற குக்கிராமத்தில் இருக்கின்ற ஒரு சிறிய பள்ளிக்கூடமாக இருந்தாலும் அந்த பள்ளிக்கூடம் வரைக்கும் இன்றைய தினம் தேசிய கொடி ஏற்றப்பட்டு இந்தியாவுடைய இறையாண்மை சம்பந்தமாக பேசப்பட்டு நாம் எல்லாம் இந்தியர்கள், நாம் இந்தியர்களாக இருப்பதில் பெருமிதம் கொள்வோம் என்பதாக பேசப்படுகின்ற செய்திகளை நாம் பார்க்கலாம். கண்ணியமான சகோதர மக்களே, இன்றைய ஜும்மாவிலே குடியரசு என்றால் என்ன, குடியரசிற்கும் முஸ்லிம்களாக நமக்கும் என்ன சம்பந்தம், சுதந்திரம் மற்றும் குடியரசு இவைகளுக்கு மத்தியில் உண்டான வேறுபாடுகள் என்ன, இந்தியா இஸ்லாத்துடைய குடியரசு சட்டங்கள் எப்படி இருந்தது என்பது சம்பந்தமான ஒரு சில தகவல்களை இன்ஷா அல்லாஹ் இன்றைய ஜும்மாவிலே உங்களுடைய சிந்தனைகளுக்கு கொண்டு வர முயற்சி செய்கிறேன். அன்பான சகோதர மக்களே, 1947 ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி இந்தியா சுதந்திரம் அடைந்தது. ஒவ்வொரு வருடமும் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி இந்திய சுதந்திர தினத்தை கொண்டாடி வருகிறோம். அதிலிருந்து சரியாக 2 வருடங்கள் 4 மாதங்கள் 16 தினங்கள் இடைவெளியில ஜனவரி 20ஆம் தேதி இந்தியா குடியரசாக அறிவிக்கிறது. 1947 ஆகஸ்ட் 15 இந்தியா சுதந்திர நாடு என்பதாக அறிவிக்கிறது உலக நாடுகளுக்கு மத்தியில். 1950 ஜனவரி 26 இந்தியா தன்னை ஒரு குடியரசு நாடாக அறிமுகப்படுத்துகிறது. இந்த சுதந்திரம் என்றால் என்ன, குடியரசு என்றால் என்ன, ஒரே நாளிலிருந்து விட்டு செல்லலாம எதற்காக 2 தினங்களை நம்ம கொண்டாடுகிறோம்
என்ற ஒரு கேள்வி சாதாரணமாக இல்லலாம். இரண்டிற்கு மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. ஆனால் இரண்டும் ஒன்றோடு ஒன்று சம்பந்தப்பட்டது. சுதந்திரம் என்பது வேற, குடியரசு என்பது வேற. இரண்டிற்கும் நிறைய வித்தியாசம், வானத்திற்கும் பூமிக்கும் மத்தியில் உண்டான வித்தியாசம். ஆனால் இரண்டும் ஒன்றோடு ஒன்று சம்பந்தப்பட்டது. சுதந்திரம் அடையாமல் குடியரசாக அறிவிக்க முடியாது. ஒரு நாட்டை குடியரசு நாடாக அறிவிக்க வேண்டும் என்றால் அந்த நாடு சுதந்திரம் அடைந்திருக்க வேண்டும். ஒருத்தருக்கு கீழே அடிமையாக இருந்து கொண்டு நான் குடியரசு என்று அறிவிக்க முடியாது. குடியரசு என்றால் எங்களுக்கு என்று தனி சட்டம், எங்களுக்கு என்று சில சட்ட அமைப்பு சட்டங்கள் இருக்கிறது. இங்கு வாழக்கூடிய குடிமக்களுக்கான உரிமைகள் இது. யார் இந்த நாட்டை ஆள வேண்டும், ஆள்பவர்களுக்கான தகுதி என்ன, ஆள்பவர்களுடைய ஆட்சியாளர்களுடைய உரிமைகள் என்ன, கடமைகள் என்ன என்ற இந்த சட்ட திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்றால் முதல்ல நம்ம அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியேற வேண்டும், சுதந்திரமாக வேண்டும். சுதந்திரம் ஆகாமல் குடியரசு அறிவிக்க முடியாது, குடியரசாக அறிவிக்க முடியாது. சரி, சுதந்திரமாகியாச்சு, நாடு சுதந்திரம் அடைந்து விட்டது, குடியரசாக அறிவிக்கல. என்ன வித்தியாசம்னு சொன்னா அந்த சுதந்திரத்திற்கு எந்த மதிப்பும் இல்லை. சுதந்திரம் கிடைத்தாகிவிட்டது, ஆனால் இன்னும் குடியரசாக அறிவிக்கவில்லை. நமக்கென்று ஒரு சட்ட திட்டங்களை நம்ம செயல்படுத்தவில்லை, நடைமுறைப்படுத்தவில்லை என்றால் அந்த நாடு சுதந்திரம் அடைந்து எந்த பயனும் இல்லை. இவர்கள் இன்னும் ஒரு மறைமுகமாக அடிமைகளாகத்தான் இருக்கிறார்கள். உதாரணத்திற்கு ஒரு செய்தி சொல்லலாம். நடைமுறை உதாரணத்துல என்னுடைய வீட்டை ஒருத்தன் அபகரிச்சிட்டான். அவன் தான் என்னுடைய வீட்டில் நாட்டாம செய்கிறான் இல்லையா? என்னை பற்றி என்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் யார் யாரெல்லாம் எப்படி இருக்க வேண்டும் என்று என்னுடைய எல்லா முடிவுகளையும் அவன் தான் எடுக்கிறான். அவனுடைய முடிவுக்கு தான் நான் கட்டுப்படணும் இல்லையா? ஒரு கட்டத்துல பயங்கரமான போராட்டத்திற்கு பிறகு அவனை வெளியேற்றி விட்டேன். பயங்கரமான போராட்டத்துக்கு பிறகு என்னுடைய வீட்டிலிருந்து நான் இவனை வெளியேற்றி விட்டேன். இப்ப நான் சுதந்திரமாகிட்டேன். இதுதான் 1947 ஆகஸ்ட் 15 இந்தியா சுதந்திரம் அடைகிறது, இண்டிபெண்டன்ட் இந்தியா. இப்போ நான் என்னுடைய வீட்டில என்னை யார் ஆக்கிரமித்திருந்தார்களோ இவர்களை நான் விரட்டி விட்டேன், நான் சுதந்திரமாகிட்டேன். ஆனா இந்த குடும்பத்தை எப்படி நடத்தணும்ன்ற வழிமுறை எனக்கு தெரியல இல்லையா? என்னை ஒருத்தன் வழி நடத்தி கொண்டிருந்தான், அவனை விரட்டி விட்டேன். இப்ப இந்த குடும்பத்தை எப்படி நடத்தணும்? நான் யார்? என்னுடைய உரிமை என்ன? என்னுடைய மனைவிக்கான உரிமை என்ன? என்னுடைய பிள்ளைகளுக்கான உரிமைகள் என்ன? குடும்பத்தை நடத்துகின்ற பொறுப்பு எனக்கு தெரியல. இப்ப நான் அவன்கிட்ட போய் கேட்கிறேன், அவன் எப்படி நடத்தினானோ அவனுடைய ஆலோசனைக்கு கீழே அவனை விரட்டியாச்சு. ஆனாலும் அவனுடைய ஆலோசனைக்கு கீழே நான் என்னுடைய குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்கிறேன். இதுதான் 2 ஆண்டு காலங்கள் இந்தியாவில் நடந்தது. 1947 ஆகஸ்ட் 15 ஆங்கிலேயர்களை விரட்டியாகிவிட்டது. இந்தியா சுதந்திரமாகிவிட்டது. இப்ப இந்தியாவை எப்படி நிர்வாக ரீதியாக நடத்தணும்? இந்தியாவை யார் ஆளணும்? ஆட்சியாளர்களை யார் தேர்வு செய்யணும்? ஆட்சியாளர்களுக்கான அந்த தகுதிகள் என்ன? ஆட்சியாளரை தேர்வு செய்யக்கூடிய குடிமக்களுக்கான தகுதிகள் என்ன? குடிமக்களுக்கான உரிமைகள் என்ன? ஆட்சியாளர்களுக்கான கடமைகள் என்ன? இந்த விவரம் தெரியாதனால ஒரு 2 ஆண்டு காலங்கள் முந்தைய ஆங்கிலேயர்களுடைய அவர்களுடைய தயவோடு இந்திய தேசம் நடந்து கொண்டிருக்கின்றது. அவன் நேரடியாக நம்மை அதிகாரம் செலுத்தவில்லை என்றாலும் மறைமுகமாக அவனுக்கு நாம் அடிமையாக இருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தில் தான் ஒரு 2 ஆண்டு காலங்கள் இடைவெளி தேவைப்பட்டது. இந்தியாவிற்கென்று தனி அரசியலமைப்பு சட்டங்கள் உருவாக்கப்பட வேண்டும், நமக்கென்று தனி நிர்வாகம் இருக்க வேண்டும், நமக்கென்று தனி ஆட்சியாளர்கள் இருக்க வேண்டும் என்ற ரீதியில சுமார் 2 ஆண்டு காலங்கள் 4 மாதங்களுடைய உழைப்பிற்கு பிறகு இந்தியாவுடைய அரசியல் அமைப்பு வரைவு எழுதப்படுகிறது. அது சட்டமாக்கப்பட்டதுதான் இந்த 1950 ஜனவரி 26. குடியரசுக்கும் சுதந்திரத்திற்கும் இதுதான் வித்தியாசம். அன்பான சகோதர பெருமக்களே, இதற்கு முன்பாக இன்னொரு செய்தியை நம்ம பார்க்கணும். சுதந்திரம் ஏன் இந்தியர்கள் சுதந்திரத்தின் பக்கம் தள்ளப்பட்டார்கள் என்றால் ஒரு செய்தி இன்றைக்கு சமகாலத்தில் இதுதான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.
ஒரு 200 ஆண்டு காலங்களாக நம்மை அடிமையாக நடத்தினார் இல்லையா அந்த ஆங்கிலேயர். ஆரம்பத்தில் வரும்போது வியாபாரம் வணிகம் என்று வந்தார். ஒரு கட்டத்திற்கு பிறகு இங்கே 500க்கும் அதிகமான சமஸ்தானங்கள் குறுநில மன்னர்கள் இருக்கும் பொழுது இவர்களை நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவது மிகவும் இலகிய ரீதியில பல சதி திட்டங்களின் அடிப்படையில இந்திய தேசத்தை அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தார் இல்லையா. அவனுடைய அதிகாரம் அவனுடைய கை ஓங்கும் பொழுது நம்மை யாரும் எதுவும் கேட்க முடியாது என்ற நிலைக்கு வரும் பொழுது நம்மை அடிமையாக நடத்த ஆரம்பித்தான். சில வசதிகள் செய்து கொடுத்தாலும் அடிமையாக நடத்த ஆரம்பித்த சமயத்துல இந்தியர்களாகிய நாம் நம்முடைய முன்னோர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியல. பொதுவாக மனிதன் அடிமையாக இருப்பது விரும்ப மாட்டான். ஒரு மனிதன் அடிமையாக இருப்பதை விரும்ப மாட்டான். நடைமுறையில சொல்றதா இருந்தா வீட்டுல நம்முடைய மனைவி ஒரு அளவுக்கு தான் நமக்கு கட்டுப்படுவா இல்லையா. ஒரு எல்லை மீறும் பொழுது அவருடைய நாவிலிருந்து வரக்கூடிய வார்த்தை, நான் உனக்கு மனைவி, நீ என்னுடைய கணவன், நான் உனக்கு அடிமை இல்லை இல்லையா. இந்த வார்த்தையை நாம் பயன்படுத்துகிறோம். நம்முடைய மனைவி நான் உனக்கு அடிமை இல்லை என்ற வார்த்தை ஏன் பயன்படுத்துகிறாள் என்றால் அவள் அடிமையாக இருக்க விரும்பல. கிட்டத்தட்ட அவளை அடிமை ரேஞ்சுக்கு ஒரு கணவன் கொண்டு செல்லும் பொழுது அவளை மீறி சொல்கிறாள், நான் உனக்கு அடிமை இல்லை, நான் உன்னுடைய மனைவி. ஒரு முதலாளி ஒரு தொழிலாளி, ஒரு முதலாளி சில ஒரு அளவுக்கு அந்த தொழிலாளியை கட்டுப்பாடு வைக்கலாம். கட்டுப்பாடுகள் மீறும் பொழுது அந்த முதலாளி இடத்துல தொழிலாளி சொல்வா, நான் உன்னுடைய தொழிலாளி, நான் உனக்கு வேலைக்கு, நான் உனக்கு சம்பளத்துக்கு இருக்கிறேன், அவ்வளவுதான். நீ எனக்கு என்ன எஜமான் கிடையாது, நான் உனக்கு அடிமை கிடையாது. நமக்குன்னு ஒரு எல்லை இருக்கு, இவ்வளவுதான் நீ என் மேல் அதிகாரம் செலுத்த முடியும், இவ்வளவுதான் நான் உனக்கு கட்டுப்பட முடியும் இல்லையா. நம்மகிட்ட வேலை செய்யற ஒரு கிடையாது. நம்முடைய வேலையாளு வீட்டுல என்ன சாப்பிடணும், மனைவி இடத்துல எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும் இல்லையா, மனைவி இடத்துல என்ன பேசணும், அதையெல்லாம் நம்ம சொல்ல முடியுமா? ஒரு முதலாளி சொல்ல முடியுமா? இப்ப நான் தானே சம்பளம் தரேன், நான் சொல்ற மாதிரி இருப்பா. அவன் சொல்லுவான், இந்த 8 மணி நேரம் ஒரு கணக்கு இருக்கு, அவ்வளவுதான் நான் உனக்கு கட்டுப்பட முடியும், அதை மீறி என்னை நிர்பந்தப்படுத்த முடியாது. காரணம், நான் உன்னிடத்துல இருக்கின்ற ஜஸ்ட் ஒரு லேபர், நான் உன்னுடைய அடிமை இல்லை, நீ என்னுடைய எஜமான் இல்லை சொல்லுவோமா இல்லையா. கிட்டத்தட்ட இதே மனநிலை தான் அன்றைக்கு பிரதிபலித்தது. ஒரு கட்டம் வரைக்கும் ஆங்கிலேயருடைய ஆட்சியை ஏற்றுக்கொண்ட இந்தியர்கள் எப்போ எதிர்க்க ஆரம்பித்தார்கள் என்றால், இவன் எப்பொழுது நம்மை அடிமையாக நடத்துகிறான் என்று உணர ஆரம்பித்தார்களோ, இவன் நம்மள வெறுமன குடிமக்களாக பார்க்கலப்பா, நம்மளை அடிமைகளாக நடத்துறான் என்ற எண்ணம் இந்த குடிமக்களுக்கு இந்தியர்களுக்கு எப்பொழுது மேலோங்கியதோ அவர்கள் அந்த சுதந்திர போராட்டத்தின் பக்கம் உந்தப்படுகிறார்கள். ஆங்கிலேயர்களை விரட்டுவதற்காக நிறைய போராட்டங்களை மேற்கொள்கிறார்கள், நிறைய தியாகங்களையும் செய்கிறார்கள். வரலாறு முழுக்க நீங்க பாருங்களேன், கெட்ட ஆட்சியாளர்கள் வரலாறு முழுக்க பார்த்தா தன்னுடைய குடிமக்களை அடிமையாக நடத்துகின்ற எல்லோருமே வரலாற்றுல கெட்டவர்களாகத்தான் சித்தரிக்கப்படுகிறார்கள். ஹிட்லரையே இதுவரைக்கும் வரலாறு தூட்டுகிறது. ஹிட்லரை வரலாறு இன்றைய வரைக்கும் சபிப்பதற்கான காரணம், அவன் ஆட்சியாளர் என்பதை தாண்டி ஒரு கட்டத்திற்கு பிறகு தன்னுடைய குடிமக்கள் எல்லாம் தனக்கு அடிமைகளை போல பாவிக்க ஆரம்பித்து விட்டான். முசோலினிதான் ஆங்கிலேயர்களுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்த இந்தியர்கள் எப்பொழுது வெகுண்டல் ஆரம்பித்தார்கள் என்றால், எப்போ இவன் நம்மை அடிமையாக நடத்துகிறான் என்று அவர்கள் உணர ஆரம்பித்தார்களோ அப்போதான் சுதந்திரத்தின் பக்கம் உந்தப்படுகிறார், போராட்டத்தின் பக்கம் உந்தப்படுகிறார். வரலாறுகள்ல பாருங்கள், ஃபிரௌனை அல்லாஹ் தஆலா சபிக்கின்ற பொழுது, ஃபிரௌனை அல்லாஹ் தஆலா திருமறையில கடுமையா எச்சரிக்கின்ற பொழுது அவன் சொல்லுகின்ற வார்த்தை, அன் அபத்த பனி இஸ்ராயில், நீ பனி இஸ்ரவேலர்களை அடிமைகளாக நடத்துகிறாய், குடிமக்களாக அவன் பாவிக்கல இல்லையா. 2 பிரிவுகளாக பிரித்தார். ஒன்று கிபித்தி வம்சத்தை சேர்ந்தவர்கள், ஒன்று பனி இஸ்ரவேலர்கள். கிபித்தி வம்சத்தினர்களுக்கு உரிமைகளை வழங்கினான், பனி இஸ்ரவேலர்களுக்கு உரிமைகளை நசுக்க ஆரம்பித்தார். 2ஆம் தர குடிமக்களாக நடத்த ஆரம்பிக்கும் பொழுதுதான் அல்லாஹ்வுடைய சாபம் அவன் மீது விழுந்தது, அவனுடைய அழிவு காலம் ஆரம்பித்தது. செய்திதான் நீ வரலாறு முழுக்க பாருங்களேன், வரலாறு முழுக்க ஆட்சியாளர்கள் நமக்கு அதிகாரம் இருக்கிறது என்ற துணியில எப்பொழுது மக்களுக்கு மத்தியில அநியாயங்களை கட்டவிழ்க்க ஆரம்பிக்கிறார்களோ, தன்னுடைய குடிமக்கள் நமக்கான அடிமைகள் என்ற எண்ணம் அவர்களுக்கு மேலோங்குகிறதோ, அது வரைக்கும் அவர்கள் எவ்வளவு சீர்திருத்தங்கள் செய்திருந்தாலும் அவருடைய அழிவு காலம் ஆரம்பித்து விட்டது என்பது நிதர்சனமான உண்மை.
இஸ்லாமும் இதைத்தான் மீண்டும் மீண்டும் பறைசாட்டுகிறது. உலக வரலாறும் இதைத்தான் சொல்லுகிறது. அருமையான சகோதர பெருமக்களே, அந்த அடிப்படையில் 1947 ஆகஸ்ட் 15 இந்தியா சுதந்திரமாகிவிட்டது. அதற்கு பிறகு இந்தியாவை வழிநடத்தணும், ஒரு இந்தியாவை நிர்வாகம் செய்யணும், வழி தெரியல. அப்பொழுது அதே 1947 ஆகஸ்ட் 18 சுதந்திரம் அடைந்தது. ஆகஸ்ட் 20 சுதந்திரம் அடைந்தது ஆகஸ்ட் 15. அங்கிருந்து சரியாக 13 நாட்கள் 1947 ஆகஸ்ட் 28 காயிலே மில்லத் சிறுபான்மை மக்களாக அன்னைக்கும் சிறுபான்மை தான் முஸ்லிம்கள், சிறுபான்மை மக்கள் இருந்து பிரதிநிதியாக இருந்த காயிலே மில்லத் கை காட்ட ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட ஹரிஜன சமூகத்திலிருந்து உண்டான அம்பேத்கர் தகுதி வாய்ந்தவர், ஒடுக்கப்பட்டவராக இருந்த சமூகமாக இருந்தாலும் மறுக்கப்பட்ட சமூகமாக இருந்தாலும் தகுதி வாய்ந்தவர் என்ற ரீதியில 1947 ஆகஸ்ட் 28 இந்திய வரைவு குழு, அரசியலமைப்பு வரைவு குழுவை தீர்மானிப்பதற்காக அவருடைய தலைமையில ஒரு குழு நியமிக்கப்படுகிறது. சுமார் 500க்கும் அதிகமான நபர்கள் அந்த குழுவில் செயல்படுகிறார்கள். இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்க வேண்டும், குடிமக்களுக்கான உரிமைகள் என்ன, ஆட்சியாளர்களுக்கான உரிமைகள் என்ன என்ற இந்த அனைத்து செயல்பாடுகளும் ஆய்வு செய்யப்படுகிறது. பல நாடுகளுக்கு செல்கிறார்கள். இந்த குழு நிறைய முயற்சிகளுக்கு பிறகு 1949 நவம்பர் மாதம் 26 இவர்கள் ஒரு வரைவு குழுவை, ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை ஒப்படைக்கிறார்கள் பாராளுமன்றத்தில். 1947 ஆகஸ்ட் 28 ஆரம்பித்து சுமார் 500 பேர் கொண்ட அந்த குழு தலைமை டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் 1949 நவம்பர் மாதம் 26 இவர்கள் அந்த அரசியலமைப்பு சட்டத்தை ஆங்கிலம் மற்றும் ஹிந்தியில எழுதி ஒப்படைக்கிறார்கள். சுமார் 2 மாத காலங்கள் மக்களுக்கு மத்தியில கருத்து கேட்கப்படுகிறது. இன்றைக்கு பார்க்கிறீங்களா, பொது சிவில் சட்டத்துக்கு கருத்து கேட்பது இல்லையா, ஒரு சட்டங்களை அமல்படுத்துவதற்கு முன்பாக கருத்து கேட்பு நடக்கும் இல்லையா, இது போன்று கருத்து கேட்கப்படுகிறது. சுமார் 60 நாட்கள் 2 மாதங்கள் கருத்து கேட்கப்பட்டு அவர்களுடைய அந்த அரசியலமைப்பு சட்டங்களில சில மாற்றங்களை செய்து 1950 ஜனவரி 26 இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டம் அமலுக்கு வருகிறது. கண்ணியமான சகோதர பெருமக்களே, சுமார் 500 பேர் கொண்ட அந்த குழுவில் உலமாக்கள் மட்டுமே சுமார் 67 நபர்கள் இருந்தார்கள். பண்டிட்கள், இந்து சமுதாயத்தை சேர்ந்த பண்டிட்கள் இருந்தார்கள், கிறிஸ்தவ சமுதாயத்தை சேர்ந்த பாதிரிமார்கள் இருந்தார்கள். இப்படி அனைத்து சமூகத்தை சேர்ந்த பிரதிநிதிகளும் அதில் இருந்து இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டம் அமலுக்கு வருகிறது. 1947 ஆகஸ்ட் 15 இண்டிபெண்டன்ட் இந்தியா, 1950 ஜனவரி 26 ரிபப்ளிக் இந்தியா, 1947 ஆகஸ்ட் 15 சுதந்திர இந்தியா. சுமார் 2 ஆண்டு காலங்களுடைய முயற்சிக்கு பிறகு 1945 ஆங்கிலேயர்களை விரட்டி ஆயிடுச்சு. ஆனா எப்படி நிர்வாகம் நடத்தணும் தெரியல. 2 ஆண்டுகள் முயற்சிக்கு பிறகு 1950 ஜனவரி 26 ரிபப்ளிக் இந்தியா, இந்தியா குடியரசு நாடு. எங்களுக்கு என்று தனி சட்டம் இருக்கிறது. இனி நேரடியாகவும் நீ எங்களை அடிமையாக நடத்த முடியாது, அதிகாரம் செலுத்த முடியாது, மறைமுகமாகவும் அதிகாரம் செலுத்த முடியாது. எங்களுக்கான உரிமைகள் என்ன, நாங்கள் எப்படி வாழ வேண்டும், நாங்கள் எப்படி எங்களுடைய அரசாங்கங்களை நடத்த வேண்டும், எங்களுடைய ஆட்சியாளர்களை நாங்கள் எப்படி தேர்வு செய்ய வேண்டும், எங்களுடைய ஆட்சியாளர்களுடைய தகுதி என்ன, ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய குடிமக்களுடைய தகுதி என்ன, இது அனைத்தும் முடிவாக்கப்பட்டு வெளிப்படுத்தப்பட்டதுதான், பிரகடனப்படுத்தப்பட்டதுதான் 1950 ஜனவரி 26 ரிபப்ளிக் இந்தியா. இதுதான் குடியரசு. சுதந்திரத்திற்கும் குடியரசுக்கும் நிறைய வித்தியாசங்கள். நான் ஆரம்பத்தில் சொன்னது போல இரண்டும் ஒன்றோடு ஒன்று சம்பந்தப்பட்டது. கண்ணியமான சகோதர பெருமக்களே, இந்த குடியரசின் மூலமாக குறிப்பாக சிறுபான்மை சமூகம் இந்த குடியரசு என்ன எதிர்பார்க்கிறது? பொதுவாக இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனும் படிக்க வேண்டிய, அது சம்பந்தமான ஒரு தெரிவு பெற வேண்டிய கடமை இருக்கிறது. என்றாலும் நெருக்கடியில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள், சிறுபான்மை சமூகம் இது சம்பந்தமான அதிகமான கவனம் தேவை இல்லையா? நமக்கான இந்தியாவிலே நமக்கான உரிமைகளை பெற்றுத் தருவதில் மிக முக்கியமான இந்திய அரசியலமைப்பு சட்டம்.
இங்கே நான் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் போய் வசிக்க முடியும். இந்தியாவில் நான் எந்த மாநிலத்திலும் போய் வசிக்க முடியும். இந்த உரிமையை பெற்றுக் கொடுத்த இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம். நான் எந்த மதத்தையும் பின்பற்ற முடியும். நான் விரும்பிய மதத்தை தேர்வு செய்ய முடியும். நான் தேர்வு செய்த மதத்தின் அடிப்படையில் செயல்பட முடியும். நான் தேர்வு செய்த மதத்தின் அடிப்படையில் செயல்பட முடியும். என்னுடைய மதத்தை நான் பரப்ப முடியும். இது எல்லாமே இந்த கான்ஸ்டிடியூஷன் என்று சொல்லக்கூடிய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு வழங்குகிறது இல்லையா? இன்னைக்கு பாசிசம் சொல்கிறது பாங்கு சொல்லக்கூடாது என்று அந்த பள்ளிவாசல் மினாராக்கையில மைக்கில கை வைக்கும் பொழுது கோர்ட்டுக்கு செல்கிறோம் இல்லையா? எந்த தைரியத்தில் நாம செல்கிறோம்? அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்திருக்கிறான், ரப்பி எங்களுடைய சட்டம் என்ற அந்த அர்த்தத்தில் நம்ம செல்வதில்லை. இங்கே இந்த தேசத்திலே எங்களுக்கு உரிமை வழங்கப்பட்டிருக்கிறது. என்னுடைய மதத்தை பின்பற்றுவதற்கான உரிமை எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த உரிமையின் அடிப்படையில தான் நம்ம கோர்ட்டுக்கு செல்கிறோம் இல்லையா? பர்தா சம்பந்தமான பிரச்சனைகள் வருகிறது, மாட்டு இறைச்சி சம்பந்தமான பிரச்சனைகள், இது எல்லாமே நமக்கான ஒரு மிகப்பெரிய ஆயுதமாக இந்த அரசியலமைப்பு சட்டம் இருக்கிறது. அதுதான் அவர்களால் ஜீரணிக்க முடியல இல்லையா? எனக்கான எல்லா உரிமைகளையும் பெற்றுத் தருவது இந்த அரசியலமைப்பு சட்டம். எனவே இந்த அரசியலமைப்பு சட்டத்தை நீக்கிவிட்டால் இந்தியாவிலே யாரின் மீதும் எப்பேற்பட்ட அடக்குமுறைகளையும் வெளிப்படுத்த முடியும், செயல்படுத்த முடியும் என்ற ரீதியில் தான் இன்றைக்கு பாசிசம் மிக வேகமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் குறிப்பாக அடிப்படை நமக்கான ஒவ்வொரு குடிமக்களுக்கான அடிப்படை உரிமைகளை ஒவ்வொருவரும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அருமையான சகோதரி பெருமக்களே, அதனாலதான் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை அவர்களால் ஜீரணிக்க முடியல. அம்பேத்கர் என்றால் அவர்களுக்கு எரிகிறது, எனக்கான உரிமைகளை பெற்றுக் கொடுத்தவர், அதனாலதான் அவர்களால் ஜீரணிக்க முடியல. இந்தியாவை ஒரு மதசார்பற்ற நாடு என்பதில் மிக தீவிரமாக இருக்கிறது இந்த அரசியலமைப்பு சட்டம். எதுவரைக்கும் இந்தியாவில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் செயல்முறைப்படுத்தப்படுமோ, நடைமுறைப்படுத்தப்படுமோ, அதுவரைக்கும் இந்தியாவை இந்து நாடு, இந்து ராஷ்டிரம் என்று அறிவிக்க முடியாது. அதனாலதான் இன்றைக்கு இந்த பாசிசம் இந்தியாவை இந்து ராஷ்டிரம் என்று அறிவிப்பதற்காக அவர்கள் செயல்படுவது இந்த அரசியலமைப்பு சட்டத்தை தூக்க வேண்டும். 1925 ஆரம்பிக்கப்பட்ட இந்த அமைப்பு சரியாக 100 ஆண்டுகள் இவர்கள் ஒரு திட்டம் தீட்டினார்கள், நீண்ட கால செயல் திட்டம். 2025 இந்தியாவை இந்து நாடாக நாங்கள் அறிவிப்போம். அந்த சமயத்தில் அம்பேத்கர் கொண்டு வந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் தூக்கி எறியப்படும். சனாதனத்தின் அடிப்படையில் இந்து ராஷ்டிரா, இந்து சட்டங்களை நாங்கள் நிலைநிறுத்துவோம் என்று வெளிப்படையாக பேசுகிறார்கள். அப்படி அவர்கள் கொண்டு வருகின்ற சமயத்தில் அவ்வளவு சீக்கிரம் கொண்டு வர முடியாது, அது அவ்வளவு சீக்கிரம் முடியாது. சும்மா மிரட்டுகிறார்கள், பயமுறுத்துகிறார்கள், அவ்வளவுதான். அதுக்கு நிறைய முயற்சிகள் இருக்கிறது. பாராளுமன்றங்கள் இவ்வளவு பேர் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும். லோக்சபா, ராஜ்யசபா, இத்தனை மாநிலங்களில் 3 மாநிலங்கள் சட்டமன்றங்களிலே இவர்களுக்கு ஆதரவாக நடைமுறைப்படுத்த வேண்டும். இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது, அவ்வளவு சாதாரணமாக கொண்டு வர முடியாது. ஆனாலும் இவர்கள் திரும்ப திரும்ப சொல்வதற்கான காரணம் இந்திய அரசியலமைப்பு சட்டங்கள் தான் இந்தியாவிலே சிறுபான்மை மக்களுக்கான உரிமைகளை பெற்றுத் தருவதில் முதலிடத்திலே இருக்கிறது இல்லையா? இன்னைக்கு நம்ம மீது உண்டான அடக்குமுறைகளை தடுக்கின்ற ஒரு அரணாக இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டங்கள் இருக்கிறது என்பதனாலதான் இதன் மீது மிகப்பெரிய கோபம் அவர்கள். ஜனவரி மாதம் ஒவ்வொரு வருடமும் ஜனவரி 26 குடியரசு தினத்தை கொண்டாடுகிறோம். ஆனா இதே ஒரு 4 நாட்களுக்கு பிறகு ஜனவரி 30, அதே 4 நாளைக்கு முன்னாடி ராமர் கோயில் திறந்திருக்கிறாங்க. 26க்கு 4 நாளுக்கு முன்பாக ராமர் கோயில் திறக்கப்படுகிறது. 26 4 நாட்களுக்கு பிறகு காந்தி படுகொலை இல்லையா? இந்துக்களுக்கு மிகப்பெரிய ஆதரவாக இருந்த காந்தி கொல்லப்பட்டதற்கான காரணமும் இதுதான். நான் சொல்ல வேண்டிய செய்தி, இன்றைக்கு பாசிசம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எந்த பார்வையில பார்க்கிறதோ இதே பார்வையில் தான் காந்தியை பார்க்கிறது. வாய்ப்புகள் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் இதனுடைய விரிவாக்கம் சம்பந்தமான செய்திகளை அடுத்த ஜும்மாக்களை விரிவாக பார்க்கலாம். காந்தி ஏன் கொல்லப்பட்டார்? காந்தியை கொண்டவன் வாக்குமூலம் கொடுத்தான். இந்தியா இந்துக்களுக்கானது இல்லை என்று காந்தி பேசினார், அதனால காந்தியை நான் கொலை செய்தேன். இந்தியா மதசார்பற்ற நாடு என்று பேசினார், அது எனக்கு வெறுப்பை ஏற்படுத்தியது. இந்தியாவிலே முஸ்லிம்களும் இந்தியர்களும் சமம் என்று பேசினார், அது எனக்கு எரிச்சலை ஊட்டியது. செய்தி புரிகிறதா? இதே தான் இந்திய அரசியலமைப்பு சட்டமும் சொல்லுகிறது. இங்கு இந்தியர்களாகிய அனைவரும் சமம், மதத்தின் அடிப்படையில்
மாநிலத்தின் அடிப்படையில, இனத்தின் அடிப்படையில வேறுபாடு கிடையாது, பாகுபாடு கிடையாது, அனைவருக்கும் சம உரிமை வழங்க வேண்டும் என்பதை இந்திய அரசியலமைப்பு சட்டம் பேசுகிறது. இதைத்தான் காந்தி சொன்னார். எனவே காந்தி கொல்லப்பட்டார். காந்தி இறந்து சுமார் 75 ஆண்டுகள் ஆன பிறகும் இன்றும் ஜனவரி மாதம் 30 பாருங்கள் வடநாடுகள்ல இதே பாசிசம் காந்தியுடைய படத்தை சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள். காந்தி இறந்தாகிவிட்டது, மண்ணோடு மண்ணாக ஆகிவிட்டார். ஆனாலும் காந்தியுடைய படத்தை இவர்கள் சுடுவதும் அந்த படத்தை இவர்கள் கொளுத்துவதற்கான செய்தி என்ன தெரியுமா? சிறுபான்மை மக்களுக்கு சொல்லுகிறார்கள், காந்திக்கே இதே நிலைமைதான். தேச தந்தை இந்தியாவுடைய சுதந்திரத்திற்கு காரணமாக இருந்த காந்தியே இந்த நிலைமை என்றால், யாரெல்லாம் மதசார்பின்மையை பேசுகிறார்களோ, யாரெல்லாம் இந்தியா ஜனநாயகம் என்று பேசுகிறார்களோ, யாரெல்லாம் இந்து முஸ்லிம் சமம் என்று பேசுகிறார்களோ, அவர்களுக்கும் இதே நிலைதான் என்பதை திரும்ப திரும்ப இந்த சமூகத்திற்கு, பொது சமூகத்திற்கு பறைசாற்றுவதுதான் இவர்களுடைய நோக்கம். கண்ணியமான சகோதர பெருமக்களே, அந்த அடிப்படையில இந்திய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு வழங்கி இருக்கின்ற நிறைய சலுகைகள், இன்றைக்கு நாம இருப்பதற்கு முக்கியமான காரணமே இந்திய அரசியலமைப்பு, அந்த உரிமைகளும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழங்கி இருக்கின்ற அந்த உரிமைகள் தான். அதனால நம்ம யாரும் அல்லாஹ்வுக்கு பயந்து இருக்கல இல்லையா? அல்லாஹ்வுக்கு பயப்பட வேண்டும். அல்லாஹ் சொன்ன சட்ட ஷரியத்தின் அடிப்படையில் நாம் செயல்பட வேண்டும். ஆனால் நம்முடைய ஷரியத்தை நாம் பின்பற்றுவதற்கு இந்தியாவிலே நமக்கு ஒரு அரணாக இருப்பது இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் இல்லையா? நம்ம விரும்பிய உணவை உண்ணலாம் இல்லையா? எடுத்த இடத்திலேயே நாங்கள் சொல்லுகின்ற உணவை தான் நீங்கள் உண்ணணும் என்று அவர்கள் சொல்ல முடியாது. ஆனாலும் சில மாநிலங்களிலே பசுவதை தடை சட்டம்லாம் கொண்டு வந்திருக்கிறார்கள். அதுவெல்லாம் நாங்கள் பெரும்பான்மையாக இருக்கிறோம், எங்களை மீறி எதுவும் செய்ய முடியாது. நீதித்துறையில் அவர்கள் இருப்பதனால, நீதித்துறை சரியான முறையில் நீதி வழங்குவதாக இருந்தால் அந்த சில மாநிலங்களில் பசுவதை தடை சட்டத்தை கொண்டு வர முடியாது இல்லையா? அந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே அவர்கள் விரும்புகின்ற உணவை உண்ணுவதற்கு அனுமதி கொடுத்தது இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம். ஆனால் நீதித்துறையில் அவர்களுடைய ஆட்கள் இருப்பதனால சில மோசமான சட்டங்களை எல்லாம் கொண்டு வருகிறார்கள். எப்படி ராமர் கோயில் தீர்ப்பு எழுதப்பட்டது இல்லையா? பள்ளிவாசல் இடிக்கப்பட்டது, அதாவது கோயில் இடிக்கப்பட்டு பள்ளிவாசல் கட்டப்பட்டதுக்கு எந்த முகாந்திரமும் இல்லை. ஆனாலும் பெரும்பான்மை சமூகத்தை திருப்திப்படுத்துவதற்காக நாங்கள் இந்த இடத்தை கோயிலுக்காக வேண்டி கொடுக்கிறோம் என்று தீர்ப்பு வழங்கியது போன்ற தீர்ப்புகள் இன்றைக்கு இந்தியாவில் நடைமுறைப்படு சர்வசாதாரணமாக விட்டது. கண்ணியமான சகோதர பெருமக்களே, இன்றைக்கு இந்த பாசிசம் நம்ம இடத்துல எதிர்பார்ப்பது ஒன்றுதான். வீட்டுக்குள்ள முஸ்லிம்களாக பிரச்சனை இல்லை, வீட்டுக்கு வெளியில எங்களுடைய நாங்க சொல்றதா நீங்க செய்யணும். அதனாலதான் அந்த RSS உடைய தலைவர் அவர் சொன்ன வார்த்தை, இந்தியாவில் இருக்கக்கூடிய 140 கோடி பேரும் இந்துக்கள் சொன்னது காரணம் இதுதான். எல்லோருமே இந்துக்கள் தான். என்ன சொல்ல வரா தெரியுமா? நீ வீட்டுக்குள்ள விருப்பப்பட்டதானா இரு, அப்துல்லாவாக செபஸ்டினாக நீ வீட்டுக்குள்ள இரு. ஆனா வீட்டை விட்டு வெளியேறும் பொழுது நாங்கள் என்ன சொல்லுகிறோமோ, நாங்கள் எந்தெந்த முழக்கங்களை சொல்லுகிறோமோ இதையெல்லாம் நீங்கள் சொல்ல 22ல சொன்னார் இல்லையா? கோவில் திறக்கப்படும் பொழுது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பள்ளிவாசல்களையும் ஜெய் ஸ்ரீராம் சொல்லணும் என்று நிர்பந்தப்படுத்தியது காரணம் என்ன தெரியுமா? இதுதான். ஷரியத்தை நீங்கள் பின்பற்றக்கூடாது, அவ்வளவுதான். பெயரளவு முஸ்லிம்களா இருக்கிறது. தமிழகத்தில் சில இப்ராஹிம் இருப்பது போன்று, இந்திய அளவில் சில முஹ்தர் அப்பாஸ் நபி இருப்பது போன்று பெயரளவுல நீ அப்துல்லாவா இருப்பது எனக்கு பிரச்சனை இல்லை இல்லையா? நீ அப்துல்லாவா இருப்பதோ, நீ அப்துல் ரஹ்மானா இப்ராஹிமா இருப்பது எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் உன்னுடைய ஷரியத்தை நீ பின்பற்றக்கூடாது. இதைத்தான் இவர்கள் திரும்ப திரும்ப அருமையான சகோதர மக்களே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு மிகப்பெரிய முட்டுக்கட்டையாக இருப்பது இந்த குடியரசு தினத்தில் நமக்கு ஞாபகம் வர, குடியரசு தினம் நமக்கு சொல்லுகின்ற இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம். கண்ணியமான சகோதர பெருமக்களே, அந்த அடிப்படையில பல முறை நம்ம சொல்லி இருக்கிறோம், இந்திய அரசியலமைப்பு சட்டங்கள் சம்பந்தமான, குறிப்பாக அடிப்படை உரிமைகள் சம்பந்தமான, நமக்கான அடிப்படை உரிமைகள் சம்பந்தமாக தெரிவு நமக்கு அவசியமாக இருக்கிறது. இதை முழு மனித சமுதாயத்திற்கும், குறிப்பாக இந்தியாவில் இருக்கக்கூடிய பொதுஜன முஸ்லிம்களுக்கும் பொதுஜன மக்களுக்கு மத்தியில கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அல்லாஹ் தஆலா ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஷரியத்தை நமக்கு வழங்கினார்களோ அந்த ஷரியத்தை முழுமையாக பின்பற்றுவதற்கும், அந்த ஷரியத்தில முழு உறுதியோடு இருப்பதற்கும் அல்லாஹ் தஆலா தௌஃபீக் தந்து இந்த உலகத்தையும் நாளை மறுமையிலும் ரப்புல் ஆலமீனுடைய ரிதா என்கின்ற பொருத்தத்தை பெறுகின்ற தௌஃபீக்கை அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் தந்து நல்லது புரிவானாக. வாஹதஹு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். சுன்னத்துல்